Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. IPL 2025 LSG vs பஞ்சாப் கிங்ஸ் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெக்கானா ஸ்டேடியம் லக்னோவில் நாளை இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி நடைபெற போகுது. வெதர் ஹாட் அண்ட் ஹியூமிடாக தான் இருக்க போகுது. பிச் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் விளையாட ஆரம்பித்த காலத்தில் ஸ்லோ டேர்னிங் ட்ராக் தான் இந்த கிரவுண்டில் இருந்திருக்கு. பட் லாஸ்ட் சீசன் ஐ திங்க் கொஞ்சம் பெட்டர் பவுன்ஸ் இருக்கிற டேர்னிங் ட்ராக்கில் விளையாடினாங்க. இந்த முறையும் அதே போல் ஒரு பவுன்ஸ் இருக்கிற டேர்னிங் ட்ராக் தான் விளையாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் ஐ திங்க் 14 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 7 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம், 6 முறை சேசிங் டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை நோ ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பிச் ஸ்லோயர் சைடாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபஸ்ட் தான் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்எஸ்ஜியுடைய சேஞ்ச் பொறுத்தவரைக்கும் மார்க்ரமுக்கு பதிலாக மேத்யூ பிரிட்ஸ்கே ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்ரம் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவருக்கு பெரிய ஸ்கோர் பேட்டிங்கில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவருக்கு பதில் மேத்யூ பிரிட்ஸ்கே பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார் டாப் ஆர்டர் பேட்டிங்கில். ஸோ அவரை கொண்டு வரலாம். அண்ட் இன்னொரு சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனி எல்எஸ்டி டீம் தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து எல்எஸ்டிக்கு ஒரு நல்ல ஃபினிஷராக பேட்டிங்கில் இருந்திருக்காரு, நல்ல ஃபீல்டரும் கூட. பட் ஸ்டில் இந்த சீசனில் அவர் பேட்டிங்கில் பெருசாக டெலிவர் பண்ணல அப்படின்ற காரணத்தினால அவருடைய இடத்துல ஷாபாஸ் அகமது கொண்டு வந்தாங்க. அப்படின்னா அவரால் பேட்டிங்லேயும் மேட்சை ஃபினிஷ் பண்ண முடியும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டரும் கூட. ஸோ எக்ஸ்ட்ரா எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் ஐ திங்க் 5 பேசர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் விளையாடுனாங்க. இந்த முறை மேபி 1 or 2 ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோடய ஒப்பீனியனில் வைசாக் விஜயகுமார் போன மேட்ச்சில் இம்பேக்ட் பவுலராக ஃபாஸ்ட் பவுலர் உள்ளே வந்திருந்தார். அண்ட் அதே போல் ஸ்டாய்னிஸ் ஆல்ரவுண்டர், ஒமர்ஜாய் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். இவங்க 3 பேருமே பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் வைசாக் விஜயகுமார் இம்பேக்ட் பவுலர். ஸோ என்னோடய ஒப்பீனியனில் இந்த 3 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை ட்ராப் பண்ணிவிட்டு 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்து வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஹர்ப்ரீத் பிரார் அந்த மாதிரி யாராவது 2 ஸ்பின்னர்ஸ், பிரவீன் துபே இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ், அண்ட் முஷீர் கான் பேட்டிங் ஆல்ரவுண்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவார். இந்த 3 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் உள்ளே வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் போன மேட்ச்சில் எக்ஸலண்ட்டாக ஜிடிக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் பிரப்சிம்ரன் சிங் பேட்டிங்கில் டெலிவர் பண்ணி ஆகணும். பிரயான்ஸ் ஆரியா, ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராக ஆடிருக்காங்க. மற்றபடி டாப் 3க்கு பிறகு மிடில் ஆர்டரில் பேட்டிங் இல்லை. ஸோ அவங்களும் பேட்டிங்கில் டெலிவர் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபீல்டிங் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் எக்கானமி ஜாஸ்தி கொடுக்குறாங்க. ஸோ ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா எக்கானமி எல்லா பவுலர்ஸுமே ஜாஸ்தி கொடுக்குறாங்க. ஸோ ஃபீல்டர்ஸுடைய சப்போர்ட் வேணும். பவுலர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணுறாங்க. ரீசெண்ட் இயர்ஸில் விக்கெட் எடுக்கிறதுக்கு டெஸ்பரேட் ஆகுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ப்ராப்பர் பிளான்ஸோடு வரணும். ஸோ இதெல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் அணி சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். அதே போல் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவுலிங் சைடில் நிறைய இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சைடில் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்ரம் ஒரு இஷ்யூ. மற்றபடி மார்ஷ் பூரன் எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. கேப்டன் பண்ட் இன்னும் டெலிவர் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ பேட்டிங்கில் அவரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். மில்லர் போன மேட்ச் ஐ திங்க் நாட் அவுட்டில் இருந்தார். பெரிய ஸ்கோர் அவர் அண்ட் அப்துல் சமத் அவங்க 2 பேர்கிட்ட இருந்து இன்னும் பார்க்கல. ஸோ மார்க்ரம் பூரன் மேலே ஹெவி டிபெண்டன்சி இருக்குது பேட்டிங் சைட் பொறுத்த வரைக்கும். பவுலிங் சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆவேஷ் கான், திக்வேஷ், பிஷ்னோய், பிரின்ஸ் இவங்க 4, இன்ஃபேக்ட் ஷர்துல் தாக்கூர் எல்லாருமே விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஃபீலிங்கில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எக்கானமி ஜாஸ்தியாக இருக்குது ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் இந்த காலத்தில் எல்லா நல்ல பவுலர்ஸுமே எக்கானமி ஜாஸ்தி கொடுக்க தான் செய்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ பேட்டிங்கில்
முக்கியமான பிளேயர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் பேட்டிங் பொறுத்த வரை பஞ்சாப் அண்ட் லக்னோ 2 அணிகள்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா ஆடுறாங்க. மற்றபடி மிடில் ஓவர்ஸ் எண்ட் ஓவர்ஸில் பேட்டிங்கில் ட்ரபிள் இருக்குது. அண்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் லக்னோ கடந்த மேட்ச்சில் ஸ்லைட்லி பெட்டராக தெரிஞ்சிருக்காங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா பஞ்சாபை விட லக்னோ பெட்டராக இருந்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லக்னோவுக்கு ஹோம் கிரவுண்ட் அண்ட் கரண்ட் பவுலிங் ஃபார்ம் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஸோ அவங்களுக்கு வின்னிங் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பேட்டிங் மிடில் ஓவர்ஸ் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணும். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களும் மிடில் ஓவர்ஸ் எண்ட் ஓவர்ஸில் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபீல்டிங் அண்ட் பவுலிங்கும் இம்ப்ரூவ் பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. என்னோடய ஒப்பீனியனில் கீ பிளேயர் பஞ்சாப் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் சூப்பர் ஜெயண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் மேத்யூ பிரிட்ஸ்கே இருந்தார்னா அவர் தான் என்னோடய கீ பேட்டர். பவுலிங் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த முறை என்னோடய ஒப்பீனியனில் திக்வேஷ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டேனிங் ட்ராக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே போல் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ப்ரீத் பிரார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கீ பவுலர். அண்ட் பேட்டர் ஸ்ரேயஸ் ஐயர், இன்ஃபேக்ட் பிரப்சிம்ரன் சிங் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.